வணக்கம் மக்களே, இது உங்க டிகே விலாக்ஸ். மாசிகோயில் போறோம் பார்ட் 4. இதான் மக்களே ஃபைனல் பார்ட். கொஞ்ச நேரம் கோயில் என்ன மக்களே எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு எங்க ரெண்டு இடத்த தனியா விட்டுட்டு இவங்கெல்லாம் தூங்க போயிட்டாங்க. அவனுக்கு எங்கடான்னு நாங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்ற இடத்துல போய் அவனுக்கும் ஃபிளாட் ஆயிட்டாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளும் தூங்கிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு திடீர்னு பார்த்தா எல்லாருமே கிளம்பிட்டானுங்க. நம்ம சும்மா இருப்போம் சீக்கிரமா கிளம்பிட்டு பூரா இன்னும் இழுத்து போயிட்டு சரி அவனுங்களே அடிச்சு தலையா அடிச்சு எல்லாம் கிளம்பி எந்திரிச்சு வந்து சாப்பாடு அன்னதான போற இடத்துக்கு கண்டுபிடிச்சு சாப்பிட்டோம். இந்த கோயில் என்னடா இவ்வளவு கூட்டம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த கோயிலை வேண்டிக்கிட்டா எல்லாமே நடந்துருன்னு அப்படி நம்பி வந்து இந்த கோயில்னால பலன் பெற்றவங்க தான் இப்ப இத்தனை பேர் இருக்காங்க. நானே எதிர்பார்க்காம தான் இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினச்சிதான் போனேன். ஆனால் என்னாலே நம்ப முடியல. சத்தனை கூட்டம், அவ்வளோ கூட்டத்துலேயே நம்மளால் பக்கத்தில் கூட போக முடியல. நாங்களே மேலே நின்று தான் பார்த்துக்கணும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்மளும் பொது சேவை ஒன்று இருந்துச்சு, அதையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரே முட்டை எல்லாரும் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு போய் பார்த்தா போகிற வழியிலே கொஞ்சம் தூரத்தில் போனதுமே ஒரு யானை தலையை தூக்கி தும்பிக்கை காட்டுதுன்னு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நேராக நம்ம மாயாருக்கு வந்துட்டோம். மாயாரில் வந்ததுமே குளிச்சுட்டு சாப்பாடு போடுறோம். சாப்பாடு ஆகுமா நாங்களும் குளிச்சுட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண ஆனதையுமே ஒரே முட்டை எல்லாரும் போட்டு உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் அப்படியே கிளம்பிட்டோம். மறுபடியும் என்னடா இது சோதனை மேல சோதனையாவே வந்துட்டு இருக்குதுன்னு நாங்களும் போட்டா அதையும் உடச்சிட்டாரு டிரைவர் அண்ணன் திருகி. அது மறுபடியும் பக்கத்து கார்ல வந்து ஒரு வழியா அண்ணன் பஞ்சர் போட்டு முடிச்சிட்டாரு. பக்கத்து காருக்கு வந்து ஸ்பேனர் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கடன் வாங்கி அதை முடிச்சோம். அதை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனோமே இன்னொரு அண்ணன் தலைவர் என்ட்ரி கொடுத்தாரு. சூப்பர் என்ட்ரி. இவங்களாம் தான் கைஸ் நாங்கள்லாம் ஒன்றா போயிருந்தோம். இவங்க தான் ஒரு வழியாக நாங்களே வந்து சேர்ந்துட்டோம். ஓட்டை பார்த்ததுமே எல்லாத்துக்கும் சந்தோஷம். சரி மீதமான சாப்பாட்டை பவான் சார் டேமுக்கு போய் சாப்பிட்லான்ட்டு நாங்களும் போயிட்டோம். பீமா கணக்கில் அண்ணா தூக்கிட்டு வர்றாரு. எல்லாம் ஜாலியாக உட்காந்து ஒரே முட்டா என்னடா இவனுக்கு தனியாக கொண்டிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கி உட்காந்து அவையும் நம்மளை போட்டு கலாய்ச்சிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு நாங்களும் அப்படியே வண்டியை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டோம். டிரைவரும் இன்னொரு அண்ணனும் சாப்பிடலின்ட்டு டீ கடைக்கு போனாங்க. நம்ம டீயை பார்த்தாலே சும்மா இருக்க மாட்டோம்னு நம்மளும் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஏறின இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நாங்களும் எல்லா இடத்துக்கும் பாய் சொல்லிட்டு ஒரு வழியாக நாங்களும் கிளம்பிட்டோம் கைஸ். இதுதான் மாசி கோயில் பாட்டெல்லாம் முடிஞ்சு. ஸ்டே டியூன். பாய் கைஸ்.